நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க வந்து அவங்க செஞ்ச வினையால அவங்களுக்கே இப்ப பிரச்சனை வந்துருச்சுங்க. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆமாங்க நம்ம ராஜேஸ்வரி சும்மா இருடான்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டைம் சொல்லிட்டோம். சும்மா இல்லாம தேவையில்லாம நுழைக்க விட்டாங்க. இப்ப நம்ம வித்யாவும் மறுபக்கம் அவங்க கூட இன்னொரு லேயர், அதாவது நம்ம ராஜேஸ்வரி குலக்கினாங்களே அந்த லேயர் ரெண்டு பேரும் கை கோத்துட்டாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களை இறங்கி அடிக்கிறதுல ஏறி அடிச்சு மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். எப்பவுமே அந்த கெட்டவங்க ஜெயிக்கக்கூடாது, நல்லவங்க மட்டும்தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கான்செப்ட்ல இருக்குங்க அவங்க. அதனால ஏறி அடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஏறி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜேஸ்வரி ஒருத்தர் வந்தாவே தாங்க முடியாது. இப்போ வேற ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இவ்வளோ எப்படி சமாளிக்க போறோம், என்ன பண்ண போறோம், ஒண்ணுமே புரியலையாடான்னு சொல்லிட்டு தலையை ஒரு பக்கம் கீறின்னு சைலண்டா போயின்னு இருக்காங்க. சரி, இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உடனே பார்க்கணுமே நம்ம ராஜேஸ்வரி வேற திட்டம் தீட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வித்யா அவளை விட்டுரு, அவளை ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்துக்கிறாளே அந்த சொப்பன சுந்தரி, அவளை என்ன பண்ணலாம், அவளுக்கு ஒரு மக இருக்கா, அந்த மக கரெக்டாக இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கா, அவளை கிட்னாப் பண்ணிட்டு அவளை வச்சு இந்த கேஸை நம்ம அழகாக முடிச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அடாடாடா, ஆல்ரெடி பிரச்சனை வளர்த்துக்கிறது பரவாயில்ல, இவங்க இன்னும் பிரச்சனை வளர்க்க பார்க்குறாங்க. சூப்பரா பரவாயில்ல, எப்படியோ ஒன்று நம்மளுக்கு சீரியல் இன்ட்ரெஸ்ட்டாக போகணும்பா, அதுதான் நமக்கு முக்கியம். இவங்க என்ன பண்ணால் நமக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு ஒரு பக்கம் ஸ்மூத்தான லைனில் ஸ்மூத்தாக போனால் வேற லெவலில் இருக்கும். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காருல்ல, அவரு தரமான சம்பவம் செஞ்சு விட்டாருங்க. அப்படி என்ன செஞ்சாரு, என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல, அந்த மாதிரி விஷயத்த பண்ணி விட்டாரு. அப்படி வர ஒவ்வொரு விஷயமும் அப்படியே சும்மா அட்ராக்கா இருக்கு. கதிரேசன் நேரா வெண்பா கிட்ட போறாங்க. இந்த பார் வெண்பா, இந்த தாத்தா உனக்கு வேணுமா வேணாவா, இந்த தாத்தா உங்க கூட இருக்குன்னா நீயும் கோர்ட்ல நானும் பார்த்தேன், எங்க அப்பா தான் இதை கொண்டாங்க எங்க அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே நம்ம வெண்பா கொஞ்சம் யோசிச்சு சரி நான் அப்படியே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடா இது கூத்தா இருக்கு, இதுக்கு மேல என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு ஒரு பக்கம் கும்பிட்டுன்னு இருக்காங்க. இந்த அளவுக்கு பிரச்சனையெல்லாம் போயின்னு இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு இதெல்லாம் எப்படி நாம ஹேண்டில் பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியலீங்க. எல்லாமே ஒரு பக்கம் பிரச்சனை வரதாங்க வரும், அதெல்லாம் நம்ம பார்த்தா வேலைக்கு ஆகாம சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் அப்படியே ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணி போயிட்டே இருந்தோம். அந்த போலதான் நிறைய விஷயமெல்லாம் இருக்கு. சரி, இவ்வளோ விஷயமெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, வெண்பா குட்டி இருந்து சரி ஓகே இதை நம்ம பயன்படுத்திக்கலாம், இதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம டாடாவா கிட்ட போயிட்டு கடைசியில நாம அங்க இதை மாத்தி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. ஆனா அங்க என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாதுங்க. ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், அதை நாம எப்படி எடுத்துன்னு போறோம் அதுதான் இங்க விஷயமா இருக்க போகுது. சரி, இவ்வளவு பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவரு யார் அடிச்சாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண இருக்காரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரோட கஷ்டம் அவருக்குங்க. கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்ல போயிட்டு நூடுல்ஸ் ஆயிட்டு இருக்காரு. இதுக்கு மேல இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடாது. இதுக்கு மேலேயாவது நம்ம எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஓரம் கட்டிட்டு நம்ம பொண்ணு கூட வாழ்ந்துடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருக்காரு. தான் குழந்தைய அவருக்கு கிடைக்குமா, நம்ம வெண்பாவையும் அப்பாவையும் புள்ளையும் பிரிக்கிற பாவம் சும்மா விடுமா, அவங்க ரெண்டு பேரும் சேர்த்துட்டு இருந்தா தான் நம்ம மல்லி அவங்கள பிரிச்சு போனாங்க. அப்படிப்பட்ட மல்லியோட தியாகத்துக்கு எதாவது ஒன்று கிடைக்காதா? இப்ப மல்லி எல்லாத்தையும் களத்துல இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்களா, இதுக்கு மேல எல்லாமே நல்லதா நடக்கும். மல்லி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்ன வேணா நடக்கட்டும், எது வேணாலும் நடக்கட்டும், அதை பத்தி எனக்கு அவ்வளவு இல்லை, நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை தானே எல்லாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல போயின்னு இருக்காங்க. இந்த நம்பிக்கை எவ்வளவு நாளைக்கு இருக்க போது, என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு பக்கம் கடவுள் மேல பாரத்தை போட்டு போக வேண்டியதுதான். போவோமா கோலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயின்னு இருக்க வேண்டியதான். வேற என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அரவிந்த் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா, அரவிந்த் கொலை வெறியில இருக்காரு. அவனை கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு டைலாக் விட்டுன்னு இருக்காரு. எதுக்கிட்ட அரவிந்த் எல்லாம் இந்த மாதிரி சொல்ல மாட்டாரு, அரவிந்த் ரொம்பவே டீசென்ட் காய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். ஆனா அரவிந்த் எல்லாம் அப்படி இல்லைங்க. அரவிந்த் எல்லாம் மாசு டக்கர் டூப்பு டக்கர், இப்போதைக்கு சைலண்டா இருக்காரு. ஏன் அதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரு கொஞ்சம் அப்படியே சைலண்ட் பார்ட்டிங்க. இப்போதைக்கு சைலண்டா இருக்கிற மாதிரி தான் இருப்பாரு. இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாரு, பக்கம் யாருமே நிக்க முடியாது. அடிச்சு தூக்க ராயா ராயா அப்படின்ற மாதிரி அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருந்துருவாரு. அந்த மாதிரி ஒரு பக்கம் மாசான ஆளு அவரு. அவர்கிட்ட போய் வச்சுட்டு இருக்கா பார்த்தா ராஜேஸ்வரி ரஞ்சித் கிட்ட போய் ரஞ்சிதா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரவிந்த் சொல்லிடுறாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பாரு ரஞ்சிதா, நீ ரொம்ப தெளிவான பொண்ணு, அழகான பொண்ணு, கியூட்டான பொண்ணு, என்ன இந்த ராஜேஸ்வரி பேச்சு கேட்டேன், அப்பப்போ கொஞ்சம் கிறுக்குத்தான வேலை எல்லாம் செய்வேன், நீ ஓகே சொன்னா உன்னை நானே கல்யாணம் பண்ணிடுறேன், இந்த கேஸ்ல இருந்து விஜய் வெளியே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ உன் மனசுக்குள்ள நான் ஆனாலகன்னு நினைப்பா, அதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பேசணும்னு வராங்க. அரவிந்த் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியா பல்ட்டி வச்சிடறாங்க. என்னடா நடக்குதுங்க? அப்ப நம்ம ரஞ்சித்துக்கும் ஒரு பக்கம்
அரவிந்துக்கு மேல கிரஷ் இருந்துச்சோ, இது இத்தனை நாள் நமக்கு தெரியாம போச்சு. அடா சொல்ல முத்தா, இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்துக்குமே. தப்பு பண்ணிட்டா குமாரே, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி, போனது போட்டோம், ஆனது ஆட்டம், இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு சொல்லிட்டு நாம யோசிச்சு தரமா செஞ்சு விட்டு போவோம். அப்பதான் நாம எப்பவுமே தரமா செஞ்சு விடுறது தான் நம்மளோட வேலை. சரி, இந்த மாதிரி எல்லாம் பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டி மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you, நன்றி, வணக்கம், நம்பர் இருக்கேன்.